ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மம்மி வித் டி சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இங்கே உங்கள் மம்மி நான் நல்லா இருக்கேன். இங்கே நான் ஒரே மழையாக இருந்தது காலையிலேருந்து. உங்கள் ஊர்லலாம் எப்படி இருக்குது? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இப்போ ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. கரடி தான் பாருங்கள் என்ன சேட்டெல்லாம் பண்ணிகிட்ருக்காரு. இதுவும் மாயார் பகுதியில் தான் எடுத்த ஒரு வீடியோ. மசனங்குடி, மாயார், தெப்பக்காடு, முதுமலை இங்கெல்லாம் இப்போ நிறைய அனிமல்ஸ் ரோட் சைடே வர ஆரம்பிச்சிருக்கு. போன வீடியோவில் யானை, புலி எல்லாம் பார்த்து இந்த வீடியோவில் கரடி பாருங்கள். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாங்க, வண்டியெல்லாம் நிறுத்தாதீங்க, நிறுத்தி வீடியோ எடுக்காதீங்க. அவங்கள ஃப்ரீயாகவே விட்டுறலாம். அவங்க ஃப்ரீயாக இருக்கட்டும். நம்ம கத்துறது எதுவுமே பண்ணாமல் நம்மளுடைய ஜாலி மூமெண்ட்டை நம்மளுக்கு எடுத்துக்காமல் ஜாலியாக சேஃபாக என்ஜாய் பண்ணுங்கள். ஊட்டிக்கு எல்லாருமே வாங்க, எல்லோரும் ஜாலி பண்ணுங்கள். இங்கே நிறைய பிளேஸ் இருக்குது பார்க்குறதுக்கு. பொட்டானிக்கல் கார்டன் இருக்குது, போட் ஹவுஸ் இருக்குது. அப்புறம் தென்னிந்தியாவிலேயே உயரமான சிகரம் தொட்டபெட்டா இருக்குது. அதை போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல மழை சாரலாக இருக்குது, க்ளவுடியாக இருக்குது. அதனால் கொஞ்சம் இதெல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரி வாங்க. வண்டி எந்த இடத்துலையுமே நிறுத்தாதீங்க, நிறுத்தி வீடியோலாம் எடுக்காதீங்க. எடுத்து வனவிலங்குகளையும் ரொம்ப தொந்தரவு பண்ணாதீங்க. நீங்களும் சேஃபாக வாங்க. வனவிலங்குகள் அந்த கரடி பாருங்கள் என்னென்ன சேட்டை பண்ணுது பார்த்தீங்களா? தனியாக சிங்கிளாக இருக்குது, ரோட் சைடே வந்திருக்கு. அதனால் நிறைய இப்போ சிட்டிக்குள்ளேயே வர ஆரம்பிச்சிருக்கு. காட்டெருமையும் இப்போ வரும். காட்டெருமை பார்க்கலாம், நீங்கள் யானை பார்க்கலாம், புலி பார்க்கலாம், மயிலெல்லாம் கிடைக்கும். மான் ரொம்பவே அதிகமான மான் முதுமலை சைடில் நிறையாவே இருக்கும். இந்த பக்கமும் மேட்டுப்பாளையம் தாண்டி வந்தீங்கன்னா மேலே வரவே யானை நிறையா இருக்கும். பார்த்து பத்திரமா மெதுவாக வாங்க. அப்புறம் குன்னூர் பகுதியை தாண்டிட்டிங்கன்னா வெல்லிங்டன் அந்த மாதிரி இடத்துல வர ரோட் சைடே பார்த்திங்கன்னா காட்டெருமை இப்போல்லாம் வழியிலே கிடைக்கிது நம்மளுக்கு பார்க்குறதுக்கு. புல்லை அழகாக மேய்ஞ்சிட்ருக்காங்க. அதனால் கொஞ்சம் பத்திரமா கேர்ஃபுல்லாக வாங்க காய்ஸ். அவங்களுக்கு தெரியாது நம்ம என்ன பர்பஸ்க்காக வரோன்னு. ஏன்னா அவங்க 5 அறிவு கொண்ட, நான் உங்களுக்கு பல தடவை சொல்லியிருக்கேன், 5 அறிவு கொண்ட ஆபத்தான வளர்ந்த குழந்தைகள். அதனால் நீங்கள் சந்தோஷமாக உங்களுடைய ஒவ்வொரு மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணுங்கள். உங்கள் ஊரில் அதிகமான வெயில் இருக்கும்னு கேள்விப்பட்டோம். ஒருத்தர் டூரிஸ்ட் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க, ரொம்ப வெயில் இருக்குது, குன்னூர் தாண்டி இங்கே வரதான் சில்லுன்ட்டு இருக்குது கிளைமேட்டு, எங்கள் ஊரில் வெயில் அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்கள் ஊர் எப்போவுமே சில்லுன்ட்டு தான் இருக்கும் காய்ஸ். ஏப்ரல், மே மட்டும் தான் நல்ல வெயில் கொஞ்சம் இருக்கும். அந்த சம்மரே உங்களுக்கு ரொம்ப ஒன்றுமே இல்லாமல் இருக்கும். ஆனால் அந்த சம்மரே எங்களுக்கு தாங்க முடியாது. அந்தளவுக்கு அழகான ஒரு வெயிலாக தான் இருக்கும் எங்களுக்கு. நல்ல மழை இருக்குது. மனிதர்களும் நல்லா எல்லாருமே நல்லா இருப்போம். வாங்க, உங்களை நல்லா ரிசீவ் பண்ணுவோம். எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா சாப்பிட்றதுக்கு விதவிதமான ஃபுட்டும் கிடைக்கும். சாக்லேட் ஐட்டம்ஸ் கிடைக்கும். டீ போட்டுட்ருக்கேன் பாருங்கள் இதே சேனலில் நான். அதில் டிஃப்ரெண்ட் டீயும் ட்ரை பண்ணுங்கள். டீ தூள் வாங்கிக்கோங்க. அப்புறம் நீலகிரி தைலம் ரொம்பவே ஃபேமஸானது. அதுவும் நான் உங்களுக்கு வரும் காலகட்டத்தில் போட்டு காட்டுறேன். நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எடுத்து உங்களுக்கு எங்கே வாங்கணும், என்ன ஏது வாங்கணும்னு சொல்கிறேன். உங்களுக்கு நல்ல விதமாக வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு குடும்பத்தோட மனமகிழ்ச்சியாக போங்க. வேறு என்ன சொல்கிறது? நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களா? நாங்கள் எங்கள் எல்லோரும் சாப்பிட்டோம். பி சேஃப். சேஃப்டி இஸ் ஃபர்ஸ்ட், என்ஜாய்மெண்ட் இஸ் நெக்ஸ்ட். ஓகே காய்ஸ், பாய். என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். பாய் காய்ஸ்.